உங்க கால்கள் பலவீனமா இருக்குங்களா? உங்க கால்களை பலப்படுத்தணும்னு நினைச்சாலே மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் பெரிய பிரச்சனையா இருக்குங்களா? ஸோ உங்க மூட்டு தேய்மானம் அதிகமாகாம, உங்க மூட்டு வலியும் அதிகமாகாம, எப்படி உங்க மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளையும், இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளையும் பலப்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம ஒரு 10 எக்ஸசைசஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். இந்த வீடியோல நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு எப்படி மூட்டு வலி அதிகமாகாம, மூட்டு தேய்மானம் அதிகமாகாம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போறோம். வாங்க எக்ஸசைசஸை பார்க்கலாம். எக்ஸசைஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலியால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா எப்படி உங்க மூட்டை ஃப்ரீ பண்ணி அன்றாட வேலைகளை வலி அதிகமா இல்லாம, கால் பாரமா இல்லாம, கஷ்டம் இல்லாம செய்யலாம் அப்படின்றதுக்கு என்னென்ன பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் நீங்க சரியா பண்ணணும் அப்படின்றத ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸா onelastmove.com அப்படின்னு சொல்ற எங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கூகுள்ல போயிட்டு onelastmove.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அது அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்கன்னா 14 days ஃப்ரீ ட்ரையல் எக்ஸசைஸ்மே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த 14 days ஃப்ரீ ட்ரையல் எக்ஸசைஸை பயன்படுத்தி இந்த எக்ஸசைஸ் கோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுல வரக்கூடிய அந்த 14 நாள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க வலியை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸசைசஸை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த மாதிரி சேர் போட்டு சேர்ல உட்காந்துக்கோங்க. ஸோ சிம்பிளா ஒரு சேர்லயே வார்ம் அப் பண்ணிக்கலாம். நாங்க பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணிருக்கோம், நீங்களும் பிளாஸ்டிக் சேர்ல பண்ணாதீங்க. எங்களுக்கு வேற வழி இல்லாதனால இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர்ல பண்ணி காட்ட வேண்டியதாயிடுச்சு. நீங்க மர சேர் அப்படி இல்லைன்னா இரும்பு சேர் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா பெட்ல உட்காந்தே பண்ண முடியும் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேர்ல உட்காந்துட்டு சின்னதா நம்ம உடம்புக்கு வார்ம் அப் பண்ணிக்க போறோம். சேரோட எட்ஜ்ல நகர்ந்து உட்காந்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்ம உள்ள தள்ளி உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, இதுல இருந்து முன்னாடி இப்படி நகர்ந்து இந்த சேரோட ஒட்டுல உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேரோட முனையில உட்காந்துட்டு நீங்களும் நகர்ந்து உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி சேரோட முனையில நகர்ந்து உட்காந்துட்டு ஒரு காலா கீழே அப்படி நீட்டி மடக்குங்க. தரையிலேயே நீட்டணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகருங்க. தரையிலேயே காலை கீழவே நீட்டுங்க, மடக்குங்க. இது மாதிரி ஒரு 10 times பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்த காலுக்கு ஒரு 10 times. 1 2 3 4 நல்லா நீட்டுங்கம்மா. 5 6 ஃபுல்லா ஸ்ட்ரைட் ஆகணும். 7 8 9 10. அப்புறம் 2 கால் இப்படி வச்சுட்டு ஒரு கால சைட்ல இப்படி இங்க பாருங்க, முட்டி வெளியில போகணும். 1 1. பாதத்துக்கு நேரா முட்டி இருக்கணும். நீங்க சைட்ல வைக்கும் போதுமே பாதமும் முட்டியும் ஒரே லைன்ல இருக்கணும். பாதம் இங்க இருந்து முட்டி இப்படி இருக்கக்கூடாது, நேரா வச்சுக்கணும். சரிங்களாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை. 2 3 4 சாயாதீங்கம்மா, அப்படியே காலை கொண்டு போங்க. 5 எவ்வளவு போகுதோ அவ்வளவுதான். 6 7 8 9 10. அடுத்த கால் பண்ணுங்க. 1 2 3 4 5 கரெக்டாக தான் பண்றீங்க. 6 7 8 9 10. இதை முடிச்சிட்டோம்னா ஜஸ்ட் ஹீல் ரைஸ், டோ ரைஸ். குதிகால் தூக்கணும், கீழே வச்சுட்டு பாதத்தை தூக்கணும். இங்க பாருங்க, பாதத்தை தூக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 times. குதிகால தூக்கணும், பாதத்தை தூக்கணும். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இது போதும். ஓரளவுக்கு நம்ம லெக் மசில் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ லெக்குக்கான எக்ஸசைசஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சேர் மார்ச்சிங். இது எப்படின்னா பார்த்துக்கோங்க. சேரோட 2 ஹேண்டிலையும் இப்படி பிடிச்சிட்டு குனிஞ்ச மாதிரி நின்றுட்டு வயிறு இப்படி முதுகு இப்படி வளைஞ்சிடலாம டைட் பண்ணி வயிறு நேரம் முதுகை ஃபிளாட் ஆக்கிக்கோங்க. ஃபிளாட் ஆக்கி அப்படியே பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலா தூக்கணும். 1 1 2 2. இந்த மாதிரி ஒரு 10 times பண்ண போறோம். ஸோ ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? 2 கையும் சேர் மேல வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு காலா தூக்கணும். சரியாமா? அப்படி வயிறை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு முதுக நேரா வைங்க. நம்ம கேட்டன் கேமல்ல முதுக உள்ள எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி. ரொம்ப ஆர்ச் பண்ணக்கூடாது, முதுகு குழி விழக்கூடாது. வயிறு டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே பிடிச்சிட்டு ரெடி, காலை தூக்கணுமா. 1, அடுத்த கால் 1, இப்படி 2 2 3
3. ஸ்லோவா பண்ணுங்க, ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது. 4 4. அப்டமன் ஆக்டிவேட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வயிறை டைட் பண்ணிட்டு அப்படியே பாஸ்டர் மாறாம பண்ணுங்க. 5 6. முன்னாடி தூக்கணும் முட்டிய. 6 7 7 8. முதுகு நேரா இருக்கா? 8 9 9 10 10. போதும், 10 டைம்ஸ் போதும். ஸோ 10 டைம்ஸ் நாங்கள் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இன்னொரு 10 முறை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஒரு 10 முறையே போதும். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் இதுலேயும் சேம் அதே மாதிரி நம்ம சேரை பிடிச்சிக்கிறோம். லேசாக காலை வந்து பேக்கில் தள்ளி நின்றுக்கோங்க, குனிஞ்சபடி நின்றுக்கோங்க, வயிறை டைட் பண்ணிக்கோங்க. ஒரு காலை பேக்கில் வச்சுக்கோங்கம்மா, நீங்களும் ஒரு காலை பேக்கில் வச்சுக்கோங்க. அப்படியே காலை பெண்ட் பண்ணணும், திருப்ப கீழே விடணும். 1 2 3. ஒருவேளை இது பண்ணும்போது தொடையில பிடிச்சிருச்சுன்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. எத்தனை கவுண்ட்ஸ் உங்களுக்கு தொடையில பிடிக்காம இந்த மசில் வந்து பிடிச்சிருச்சுன்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லைன்னா பயங்கரமா தொடை வலி வந்துடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலுக்கு ஒரு 10 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கணும். இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கால் வச்சுக்கோங்கம்மா. இந்த காலுக்கு 10 டைம்ஸ். 1 2 3. முட்டியை மடக்கி வைங்க அந்த கால். இப்போ என்னன்னா, இந்த கால் நீங்க மடக்கும் போது இந்த காலோட முட்டி வந்து லாக்கா இருக்கக்கூடாது. கீழே இருக்க கால் வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி ஃபுல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுவே முட்டி வலி வந்துடும். லேசா மடக்கிட்டு சேர் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, அதுல இருந்து பண்ணுங்க. 3 4 5 6. ஈஸியா இருக்காமா? தொடையில பிடிக்குதா? 7 8 9 10. அவ்வளவுதாங்க. ஸோ இதுவுமே நாங்கள் ஒரு செட்டோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணுறவங்க ஒரு வாட்டி பண்ணுங்க போதும், ஒரு 10 முறை பண்ணாலே போதும் ஒவ்வொரு எக்ஸசைஸையும். அதுக்கு அடுத்த முறை நீங்கள் பண்ணும்போது அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க, தொடர்ந்து வந்து பண்ண வேண்டாம். ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் பண்ணுங்க, இது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரி, இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் சேம் அதே பொசிஷன், குனிஞ்சப்படி நின்றுட்டு காலை நேரம் மேலே தூக்குறோம், திருப்ப டவுன் பண்ணிடுறோம். இந்த மாதிரி 10 முறை பண்ணணும். முட்டியை மடக்காம தூக்கணும். அதே மாதிரி கீழே இருக்க கால் வந்து ஃபுல்லா லாக் பண்ணக்கூடாது, இதுல முட்டி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேசா பெண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கணும், ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. லேசா ரொம்ப லாக் பண்ணாம ஜஸ்ட் சாஃப்ட் நீன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி சாஃப்டா முட்டியை வச்சுக்கணும், ரொம்ப இப்படி உள்ள தள்ளாம சாஃப்டா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. 1. அதே காலையே 10 டைம்ஸ் பண்ணணும். 2 3 4 5. அந்த கால் லேசா பெண்ட் பண்ணிக்கோங்க, லேசா அப்படி சாஃப்டா வச்சு பண்ணுங்க. 6 7 8 9 10. பேக்ல தெரியுதா மசில் ஒர்க் ஆகுறது? இங்கெல்லாம் வலி. எஸ், மைல்டா தெரியும் மசில் ஒர்க் ஆகுறது. சரி, இப்போ அடுத்த காலுக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போதுங்கம்மா, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ முடிச்சிட்டோம். இதுவுமே 10 முறை தான் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இன்னொரு வாட்டி நீங்கள் 10 முறை இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். அடுத்தது சேம் இதே பொசிஷன், 4th எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்கம்மா, அப்புறம் பண்ணுங்க. ஸோ கால் இப்படி மடக்கிக்கிறோம், அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக 1 2 3 இப்படி நீட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் கால் இப்படி தூக்கிக்கணுங்கம்மா, தூக்கிக்கோங்க. அப்படியே பேக்கில் நீட்டுங்க. திருப்ப பெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கால் வந்து லாக் ஆகக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. லேசா மடக்குனா போதும். சரிங்களா? பண்ணலாமா? ரெடி? சேரை பிடிச்சிக்கோங்க, லேசா குனிஞ்ச மாதிரி நின்றுக்கோங்க. ரொம்ப குனிய முடியலன்னா சேரை இப்படி திருப்பி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டே வந்து காலை இப்படி தூக்கி இப்படி பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அது மாதிரி பண்ணுங்க. இது கொஞ்சம் குனிஞ்சிட்டீங்கன்னா பாடி வெயிட் வந்து சேர்ல வந்துடும், அதனால முட்டிக்கு பெரிய அளவுக்கு எஃபெக்ட் வராது, அதனால நாங்க இப்படி சொல்றோம். ஸோ உங்களுக்கு வாட்டப்படுற மாதிரி பண்ணிக்கோங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கால் வச்சிருங்க. அடுத்த கால் அதே மாதிரி பெண்ட் பண்ணி தூக்கிக்கிறோம், நேரா பின்னாடி. 1 2
3 முன்னாடி இப்படி தூக்குங்கம்மா 4 5 6 7 8 9 10 விட்டுருங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ்மே நாங்கள் 10 முறை தான் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இன்னொரு 10 முறை இதே எக்ஸசைஸே கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் சேர் இப்படி திருப்பி வச்சுக்கணும். இந்த எண்டை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு காலை மடக்கிட்டு சேர் இருக்க சைடு குனியக்கூடாது, நேராக நிமிர்ந்து நின்றுக்கணும். சேர்ல லேசாக சப்போர்ட் வச்சுட்டு இங்கே பாருங்க 1 2 இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த காலுக்கு. அப்புறம் திரும்பி நின்றுட்டு அதே மாதிரி காலை மடக்கிட்டு இந்த சைடு 1 2 இந்த மாதிரி இந்த சைடு 10 டைம்ஸ் பண்ண போகிறோம். ரெடியாமா? புரிஞ்சதில்ல? திரும்பி நேராக நின்றுக்கோங்க. சேர் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு காலை மடக்கிக்கோங்க. லெஃப்ட்டு அப்படியே சைடில் கொண்டு போய் சேரை தொடுற மாதிரி போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து நின்றுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நின்றுக்கோங்க. நிமிர்ந்து நின்றுக்கோங்க. நீங்களும் அதே தான். ரொம்ப இப்படி பக்கத்துல நின்றுட்டீங்கன்னா செட் ஆகாது. கொஞ்சம் கேப் விட்டு ஒரு அடி கேப் விட்டு நின்றுக்கோங்க. இப்போ காலை பெண்ட் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே சைடில் ரைஸ் பண்ணுங்க. 1 நேராக நிற்கணும். 2 3 சேர்ல லேசாக சப்போர்ட் எடுத்துக்கோங்க. 4 5 6 7 8 நேராக பாருங்கம்மா. 9 10 அப்படியே திரும்பி நின்றுக்கோங்க. இந்த காலம் உங்களால எவ்வளவு மடக்க முடியுதோ அந்த அளவு மடக்குனா போதும். ஸோ அந்த அளவு மடக்கிக்கோங்க. சைட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதாங்க. இந்த எக்ஸசைஸ்மே 10 டைம்ஸ் போதும். ஆரம்பத்துல உங்களுக்கு ஈஸியா ஃபீல் ஆனா 2 செட்ஸ் பண்ணுங்க. அதாவது இன்னொரு 10 முறை பண்ணுங்க. நான் எடுத்த உடனே அதிகமா பண்ணிடாதீங்க. முதல்ல கம்மியா பண்ணி பாருங்க. ஈஸியானதுக்கு அப்புறம் அதிகப்படுத்துங்க. அடுத்த எக்ஸசைஸ் திரும்பவும் நம்ம சேர் இப்படி நார்மலா போட்டு குனிஞ்சு நின்றுக்கோங்க. குனிஞ்சு நின்றுட்டு இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. காலை வந்து சைட்ல ரைஸ் பண்ணணும். உங்களால முடிஞ்சது ரைஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணிக்கணும். இங்க பாருங்க இப்படி 1 2 3 இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த சைடுக்கு 10 டைம்ஸ் இந்த சைடுக்கு பண்ண போறோம். வாங்கம்மா, சேர் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி கூட போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. ரெடி? குனிஞ்சு நின்னுக்கிறோம். காலை வந்து சைட்ல இப்படி ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த சைடுக்கு அதே மாதிரி. Come on. 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படிமா இருக்கு? இந்த சைட்ல வலிக்குதா? பேக்ல மசில் ஒர்க் ஆகுறது தெரியுது இல்லை? ஸோ இதுதான், நீங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண இந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யறது தெரியும். உங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு இந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்றது நீங்க பண்ணாதான் தெரியும். வலியோட இந்த மாதிரி யூடியூப்ல ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்து பண்ணி வலியை அதிகப்படுத்திக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ், அடுத்த சேர் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸசைஸ் மாதிரியே தான். இப்படி போட்டுட்டு குனிஞ்சிட்டு காலை மேலே தூக்கிட்டு அப்படியே 1 2 3 4 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே விடணும். சரிங்களாமா? காலை பேக்ல ரைஸ் பண்ணிட்டு 5 செகண்ட் 1 2 3 4 5 எண்ணிட்டு கீழே விடணும். ஓகே, நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். முட்டையை லாக் பண்ணாதீங்க. லேசா பெண்ட் பண்ணி, ரொம்ப லேசா. செகண்ட் கவுண்ட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். திரும்ப தேர்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். கஷ்டமா இருக்கா? இன்னொரு 5 கவுண்ட்ஸ் பண்ண முடியுங்களா? உங்களுக்கு முடியலன்னா 5 கவுண்டோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த காலுக்கு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா 10 முறை பண்ணுங்க. ஓகே, 1 2 3 4 5. 6 டைம்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 4 டைம்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இன்னும் 3 டைம்ஸ். தூக்குங்க. 1 2 3
4 5 ரிலாக்ஸ். இன்னும் 2 times. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன். தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அடுத்த சைடுக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5. ஏன் அதுக்குள்ள எடுத்தீங்க? தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அந்த கால் லாக் பண்ணக்கூடாது. தூக்கும் போது கீழே இருக்க கால் லேசா மடிச்சுக்கணும். கிட்ட வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம். தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 5 times. தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். தூக்குங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது மாதிரி 5 counts. இன்னும் 4 times. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 3 more. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 2 more. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 more. Last. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். வெரி குட். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம ஒரு 10 times கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முடியாதவங்க 5 times பண்ணுங்க போதும். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஒரு கால் சைட்ல வச்சுக்கணுமோ, சைட்ல வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. அப்படி நீங்களே பண்ணி குதிகால் தூக்கி வச்சுக்கணும். இங்க பாருங்க. இப்படி சைட்ல வச்சுட்டு குதிகால தூக்கிக்கணும். குதிகால் தூக்கி ஒரு சைடா பாடி வெயிட்டை வந்து ஒரு சைடு இந்த காலில் மட்டும் போட்டு இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ இந்த கை ரெண்டுது இப்படி நீட்டிக்கோங்கம்மா. ரெடி? இங்க பாருங்க. நேரா மேல 1 திருப்பா அப்படியே கொண்டு வாங்க. 2 கொண்டு வாங்க. 3 4 அது குதிகால் மட்டும் தான் கீழே பட்டிருக்கணும். 5 6 இது நம்ம ஒரு சைடு வெயிட் போடுறதுக்காக உங்களுக்கு எவ்வளவு கவுண்ட்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க போதும். ஓகே வாங்கம்மா. 7 8 9 10. இந்த சைட் 10 times முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த கால் கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த கால் சைட்ல வச்சுட்டு குதிகால் தூக்கிக்கோங்க. எஸ், அதே மாதிரி கையை எப்படி வச்சுட்டு ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அவ்வளோதாங்க. 10 times. இது இன்னைக்கு ஒரு நாள் முதல் நாள் பண்ணும்போது 10 times பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த எல்லா எக்ஸசைஸும் பண்ணணும். அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னொரு 10 times நீங்க இன்னொரு வாட்டியும் 10 முறை இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் சிம்பிள். ஒரு ஸ்டெப் இதுல வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும், ஒரு ஸ்டெப்பை பேக்ல வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு உங்களால எவ்வளவு தூரம் குனிஞ்சு உங்க முட்டியை டச் பண்ண முடியுமோ இப்படி குனியக்கூடாது, கூன் போட்டு குனியக்கூடாது. முதுக நேரா வச்சுட்டு 1 நிமிர்ந்துக்கணுமா, 2 நிமிர்ந்துக்கணும். ஆமா, முட்டியை ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணுங்க லேசா. காலை இன்னும் பேக்ல வைங்க. லேசா குனிஞ்சு முட்டியை தொடங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. 1 இந்த மாதிரி லேசா குனிஞ்சு உங்க முட்டியை டச் பண்ணிட்டு நிமிர்ந்துக்கணும். இந்த மாதிரி இந்த சைட் 10 times, அப்புறம் காலை மாத்தி வச்சுட்டு இந்த சைட் 10 times. சரிங்களாமா? நீங்க சைட்ல திரும்பிக்கோங்க. எப்படி பண்றீங்க அந்த சைடு ஏன் பக்கம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கால் நல்லா லாங்கா வச்சுக்கோங்க. பேக்ல இருக்க கால் இன்னும் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இந்த கால் முட்டியை பெண்ட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இருக்க கால் முட்டியை லேசா ஆங்கிளுக்கு நேரா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 கையை கீழே தொங்க விட்டுட்டீங்களா, அப்படியே நேரா 1 நிமிர்ந்துக்கோங்க. 2 இந்த மாதிரி 10 times இப்போ பண்ண போறோம். 3 4 5 6 7 8 9 பொறுமையா பண்ண, முட்டியை நீட்டிட்டீங்க பாருங்க. 10. இப்போ இந்த கால் வச்சுக்கோங்க, இந்த கால் பேக்ல வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சு பண்ணுங்க. வேக வேகமா பண்ணக்கூடாது, ஸ்லோவா பண்ணுங்க. ரெடிமா? கையை நீட்டிக்கோங்க. முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ். 1 2 3 4 5
6 7 கீழே வரும்போது முட்டி பெண்ட் ஆகும். 8 9 10. ஓகே, கால் வலிக்குதா? அவ்வளவுதான். உங்களுக்கு ஒருவேளை இந்த எக்ஸசைஸ்ல பெயின் வந்தா இது நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத மட்டும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ சேம் அதே பொசிஷன், ஒரு காலை பின்னாடி வச்சு நின்னுக்கோங்க. நீங்களும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கால் பின்னாடி வச்சுட்டு இதை பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 கையும் கோத்து பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே பின்னாடி இருக்க காலை முன்னாடி தூக்கிட்டு திருப்ப பின்னாடி வச்சுக்கோங்க. 1 வளையக்கூடாது. ரெடி? புரிஞ்சதுங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி பின்னாடி இருக்க காலை மேல தூக்கிட்டு 1 2 இந்த மாதிரி 10 முறை இந்த சைடு, அப்புறம் அடுத்த சைடு 10 முறை பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடிமா? 1 2 நல்லா மேல தூக்கணும். இன்னும் 3 வெரி குட். 4 நேரம் பாருங்க. 5 6 7 8 9 10. இப்போ இந்த கால் முன்னாடி வச்சுக்கோங்க, அடுத்த கால் பின்னாடி வச்சுக்கோங்க. ரெடி? வாங்கம்மா. 1 நல்லா தூக்கணும். 2 3 4 நல்லா மேல தூக்குங்க, ஸ்ட்ரென்த் பத்தல. 5 6 எஸ் 7 8 வெரி குட் 9 10. சூப்பர். அவ்வளோதாங்க, இன்னைக்கான எல்லா எக்ஸசைஸுமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்க போறோம். கடைசி எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ண முடியலன்னா பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இந்த மாதிரி கையை ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க கட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. காலை இது மாதிரி காலை நீட்டி பெட்ல உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்க படுத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. பாதத்துல கீழே மேல அசைச்சுக்கோங்க. படுத்து பண்ணணும். நாங்க உட்காந்து பண்றோம், நீங்க உட்காந்து பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதையும் தாண்டி நீங்க எங்ககிட்ட நீங்க ஆன்லைன்ல வந்து எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தினம்தோறும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும்னு எங்க onelastmove.comல 0 பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ வலி இல்லாத வாழ்க்கைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பயிற்சி பண்ணணும்னு சொல்லி எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு onelastmove.com எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அதுலயுமே உங்களுக்கு எக்ஸசைஸ் கோர்சஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறதோட மட்டும் நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே எக்ஸசைஸ் பண்ணி ஹாப்பியா இருக்க வைங்க. தேங்க்யூ.